அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வெள்ளிக்கிழமையின் ஒரு அற்புதமான ஒரு பதிவுங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமியுடைய அருட்கடாட்சம் நமக்கு கிடைக்கிறதுக்கும், சுக்கரனுடைய அந்த யோகங்கள் எல்லாமே நம்ம அனுபவிக்கிறதுக்கும் வாழ்க்கையில் இந்த 2 தெய்வங்களுடைய அனுகிரகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு காசு பணங்கள் இருக்கலாம், ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய அந்த யோகம் நமக்கு வேணும் பார்த்திங்களா. அப்படிப்பட்ட யோகம் நமக்கு உண்டாவதற்கும், நம்ம குடும்பத்தில் நல்ல பணம் பெருகுவதற்கும், வருமானங்கள் எல்லாமே நமக்கு சேர்ந்து வரத்துக்கு, இதுக்கு எல்லாமே வெள்ளிக்கிழமையுடைய வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி வெள்ளிக்கிழமையில் ராத்திரி வரக்கூடிய சுக்கிரஹோரை 8 to 9, நமக்கு காலையிலும் 6 to 7 வரும், மதியம் 1 to 2 வரும். ஆனால் உங்களுக்கு முடியுங்கிற பட்சத்தில் காலை நேரம் மதியம் நேரம் எடுத்துக்கோங்க. ஆனால் ராத்திரியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரம் நமக்கு இப்போ நவராத்திரி வேறு நடந்துகிட்ருக்கு. அதுவும் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த வசந்த பஞ்சமி நாள் தை வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்யக்கூடிய இந்த 2 எளிமையான விஷயங்கள், இந்த விஷயத்தை மட்டும் அதுவும் இன்றைக்கி 8 to 9 நேரத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு சுக்கிர யோகம் அடிக்கும். நல்லபடியாக பணமானது பல வழியில் வந்து நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீருகின்ற ஒரு எளிமையான ஒரு பரிகார முறை தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். ஒருத்தருக்கு வாழ்க்கையில் கஷ்டமெல்லாம் தீரணும், நல்லபடியாக அவங்க வாழணும், காசு பணங்கள் சம்பாதிச்சா மட்டும் பத்தாதுங்க, நம்ம கிட்ட இருந்தால் மட்டும் பத்தாது. நம்ம வீட்டில் கோடி கோடியாக பணம் இருந்துட்டும், நகை இருந்துட்டும், எல்லாமே சேர்ந்துட்டும் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் நமக்கு என்ன வேணும்னா சுக்கரனுடைய அந்த அருள் கண்டிப்பாக வேணும். அதுதான் சுக்கிர தசைன்னு சொல்லுவாங்க. நம்மளே சொல்லியிருப்போம், நிறைய பேரை பார்த்து அவனுக்கு பாருடா சுக்கிர யோகம் அடிச்சிருச்சு, சுக்கிர தசை நடக்குது போல இருக்குது, எல்லாத்தையுமே அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். காரு, பணம், பங்களா, ஆடம்பரமான வாழ்க்கை, நமக்கு கீழே ஒரு 4 பேர் வேலை செய்கிறது, அப்படி எல்லாமே அப்படி சுகபோகமாக இருக்கிறதுக்கு காரணமே சுக்கரனுடைய அந்த ஒரு ஆதிக்கம் தான். அதனால தான் இந்த வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய வழிபாடுகள் நமக்கு அது மகாலட்சுமி யோகத்தையும் கொடுக்கும், இந்த சுக்கரனுடைய அருளும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த நேரம் தான் சுக்கிரஹோரை வெள்ளிக்கிழமை. அதனால் இந்த ஒரு நேரத்தை எப்பயுமே யாருமே தவறவிடாதீங்க. இன்றைக்கி இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்க, அதுவும் இன்றைக்கி நீங்கள் இதை ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப விசேஷம். நமக்கு வசந்த பஞ்சமி, இந்த நவராத்திரியுடைய மிக முக்கியமான நாளே இந்த வசந்த பஞ்சமி தான். நமக்கு அன்னை வாராகியுடைய அருளும், நமக்கு சரஸ்வதி தேவியுடைய அருளும், இந்த மகாலட்சுமி அருளும், எல்லா தெய்வங்களுடைய அருளும் நமக்கு கிடைப்பதற்கான ஒரு பரிபூர்ணமான நாள். இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பூஜை அறையில் நம்ம ராத்திரி 8 to 9 ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றணும். இதற்கு ஆப்ஷன்ஸ் கிடையாதுங்க. எப்பயுமே இந்த சுக்கரனுடைய அந்த நமக்கு நல்லபடியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் வெள்ளிக்கிழமைனாலே ஒரு நெய் தீபமாச்சும் அகல் விளக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஏற்றி தான் ஆகணும். இந்த 8 to 9 அந்த நேரத்தில் ஒரே ஒரு நெய் விளக்கு இப்போ உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய ஏதாவது அந்த பொடிகள், நம்ம ஜவ்வாது பொடி இருக்கும் பார்த்திங்களா, ஜவ்வாது பொடி அதில் போடலாம், பச்சை கற்பூரம் போடலாம், இல்லாட்டி 2 கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு கூட நீங்கள் போட்டுட்டு அந்த தீபத்தை ஏற்றலாம். அந்த தீபத்துக்கு வாசனையான பூக்கள் ஏதாவது நம்ம வச்சுருப்போம் பூஜைக்கு. அதற்கு முன்னாடி சக்தி வாய்ந்த சுக்கரனுடைய இந்த ஒரு மந்திரம், இந்த மந்திரத்தை குறைந்தது 27 முறை. நம்ம கூட நினைக்கலாம், இது என்னடா இப்படி மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோன்னு. ஆனால் இந்த சுக்கிர ஹோரையில் சுக்கரனுடைய இந்த மந்திரத்தை யார் ஒருத்தங்க சொல்லி நம்ம வழிபடுறோமோ, நிச்சயமாக நீங்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்கள் ஏற்படுறதை நம்மளே பார்க்கலாம். பணம் நல்ல பொருளும் நல்ல சில அனுபவிக்கக்கூடிய இந்த யோகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கும் அதனுடைய பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் த்ராம் த்ரீம் த்ரௌம் சக சுக்ராய நமக. ஓம் த்ராம் த்ரீம் த்ரௌம் சக சுக்ராய நமக. இந்த மந்திரத்தை அப்படியே கடகடன் வேகமாக சொல்லாமல் பொறுமையாக பூஜை அறையில் நீங்கள் உட்காந்து நல்லபடியாக, அதாவது இது மாதிரி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறப்ப நம்ம நல்ல ஒரு மங்களகரமாக நல்லா தலையெல்லாம் சீவி கையில் வளையல்கள்லாம் போட்டு நல்லா அப்படி பார்க்க ஐஸ்வர்யமாக மகாலட்சுமியாக நம்ம வந்து அன்றைய நாள் பூஜைகள் பண்ணுறப்ப நம்ம என்ன செய்கிறோமோ அது அப்படியே நமக்கு ரெஃப்ளெக்ஷன் ஆகும். அந்த மகாலட்சுமியுடைய யோகங்கள் நமக்கு கிடைக்குங்கிறது தான் ஐதீகம். அதனால் இந்த ஒரு மந்திரத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக உட்காந்து இப்படி ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு ராத்திரி வரக்கூடிய 8 to 9 நேரத்தில் நீங்கள் மறக்காமல் சொன்னாலே போதும். இதை ஒவ்வொரு வாரம் சுக்கிரஹோரையில் நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள்.
இதனுடைய அந்த பலன்கள் நம்ம அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு அனுபவங்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு நாளும் சரி, நீ வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிரஹோரையில் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு நெய் தீபம் வைத்து நீங்கள் வழிபடுங்க. அடுத்தது மிக முக்கியமான ஒரு தாந்திரிக பரிகாரம். நிறைய பெண்களுக்கு இது மாதிரி இப்போ நமக்கு பூஜை டைமில் இப்படி பீரியட்ஸ் ஆயிடுச்சு, எங்களால் செய்ய முடியல அப்படின்னு ஒரு கவலைகள் இருக்குங்க. வெள்ளிக்கிழமையில் இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை நம்ம செஞ்சாலே போதும், நமக்கு அந்த மகாலட்சுமியுடைய யோகமும் அந்த குடும்பத்துக்கான கஷ்டங்கள் தீர்வதற்கான வழிகளும் கிடைக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லார் வீட்டும் சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பட்டை. ஒன்று நம்ம சாதாரண மசாலாவில் போடுற பட்டை எடுத்துக்கோங்க, இல்லாட்டி சுருள் பட்டை நிறைய வீடுகளில் பெருசாக நீளமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பட்டையாக இருந்தாலும் சரி, முதல்ல பட்டை பொடி இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம பல பதிவுகளை சொல்லியிருக்கோம். பட்டை பொடியை கொஞ்சோண்டு ₹1 உங்கள்கிட்ட என்ன அந்த ரூபாய் நோட்டு இருக்கோ, 10 ரூபாயோ 50 ரூபாயோ ஏதாவது ஒரு நோட்டில் பட்டை பொடியை நீங்கள் அப்போ கொஞ்சோண்டுமாக வச்சுட்டு உங்களோட வீட்டோட வெளியில் நின்றுட்டு உங்கள் வீட்டை பார்த்து, உங்கள் நிலவாசிலேருந்து உங்கள் வீட்டை பார்த்து வீட்டுடைய உள்பக்கமாக அப்படி ஊதி விடணும். அப்படி எப்படி பட்டை பொடியானது இப்படி பறந்து வருதோ அதே மாதிரி பணமும் நம்ம வீட்டுக்கு பல வழியில் பறந்து வருங்கிறது தான் ஐதீகம். இதை மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாச்சும் ஒரு வெள்ளிக்கிழமையில் செய்யுங்க, இல்லாட்டி 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு முடித்தோன்னே கீழே இந்த பொடியெல்லாம் கொட்டி கிடக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு உடனே விளக்கமாற எடுத்து க்ளீன் பண்ணுறது அப்படிலாம் எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் பாட்டுக்கு ஊதி விட்டுட்டு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கு செய்ய ஆரம்பிச்சிருங்க. அதை அடுத்த நாள் போல் நம்ம வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த ராத்திரி வரக்கூடிய 8 to 9 இந்த நேரத்தில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நோட் எடுத்துக்கோங்க. 10 ரூபாயோ 50 ரூபாயோ 500 ரூபாயோ உங்கள் கிட்ட என்ன நோட்டு இருக்கோ அந்த ஒரே ஒரு நோட்டில் இந்த ஒரு பட்டை துண்டு, சுருள் பட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு சின்ன பட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பட்டை துண்டை அந்த நோட்டில் அப்படியே ஃபுல்லாக அப்படியே சுருட்டிட்டு அதை ஒரு நூல் போட்டு கட்டி வைக்கலாம். இல்லாட்டி ரப்பர் பேண்டு மாதிரி ஏதாவது இருக்குன்னா ரப்பர் பேண்டை போட்டு இப்படி கட்டி அந்த சுருள் பட்டையும் அந்த நோட்டும் சேர்ந்தும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்களுடைய கேஷ் பாக்ஸில் வைங்க. இல்லாட்டி உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம், உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பட்டையுடைய அந்த மனமானது நம்மக்கிட்ட இருக்க நிச்சயமாக பணமானது பல வழியில் வரும். பணம் வருவதற்கான அந்த வழிகளும் வாய்ப்புகளும் இந்த பிரபஞ்சமும் அந்த நேரமுமே நமக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுக்கும். இது என்ன, இது சாதாரண இப்படி ஒரு மெத்தடு நம்ம யோசிப்போம். ஆனால் இது பல பேருடைய வாழ்க்கையில் ஒரு மிராக்கள் ஏற்படுத்தி கொடுத்தது தான் இந்த பட்டை பரிகாரத்துடைய அந்த ஒரு பதிவு. அதனால தான் நிச்சயமாக இது மாதிரியான ஒரே ஒரு அது ஏதாச்சும் ஒரு நோட்டில் மட்டும் ஒரு பட்டை துண்டை வச்சு அப்படி ஃபுல்லாக நீங்கள் அப்படி சுற்றிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி நீங்கள் அப்படியே தூக்கி எடுத்து வச்சு பாருங்கள். உங்கள்கிட்ட எப்படி பணம் புழங்குங்கிறத நீங்களே அதை ஃபீல் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவையும் பண்ணுவீங்க. இது எப்போ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பட்டையோட ஸ்மெல் போகும் பார்த்தீங்களா, எப்போ ஸ்மெல் போகுதோ 1 மாதமோ 2 மாதமோ அப்போ எப்போ போகுதோ அப்போ அதை கால்படாத இடத்துல போட்டுட்டு திருப்பி ஒரு வளர்ப்புறை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் எடுத்து இப்படி இதே மாதிரி திருப்பி சுருட்டி நம்ம வைக்கலாம். நம்ம சொல்லுகின்ற இந்த 2 மெத்தட்ஸுமே இன்றைக்கி ராத்திரி வரக்கூடிய சுக்கிரஹோரையில் நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பலவிதமான நன்மைகள் நடக்குங்க. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், என்றைக்குமே நல்லது மட்டுமே தான் நடக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சுக்ராய நமக அப்படிங்கிற அற்புதமான சுக்கிரனுடைய மந்திரத்தை பதிவிடுங்க. சுக்கிரனுடைய அருளோடு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பண கஷ்டம் விலகட்டும் சொல்லிட்டு நாங்களும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.